பிரைஸ் லார்ட் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் அப்போஸ்தலர் பணி 20ஆம் அதிகாரம் வசனம் 19. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். அல்லேலூயா. ஆம் அன்பார்ந்தவர்களே, பவுல் தன்னுடைய நிருபத்தில் அடிக்கடி கூறுவது சந்தோஷமாக இருங்கள். ரிஜாய்ஸ் இன் த லார்ட் அண்ட் ஐ சே அகேன் ரிஜாய்ஸ் இன் த லார்ட். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், மனமகிழ்ச்சியோடு கூட இருங்கள் என்று சொல்கின்ற பவுல் இன்று இந்த அப்போஸ்தலர்கள் நடபடியில் அவர் எழுதும் பொழுது அவர் கூறுகின்றார், மிகுந்த கண்ணீரோடும் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் என்கிறார். அவர் மிகுந்த அளவில் பிரயாசப்பட்டார் தேவனுடைய நாமத்தை எடுத்து சொல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவித்திருக்கிறார் என்று அவர் சுவிசேஷத்தின் மூலமாக அறிவிக்க அவர் பலவித பாடுகளை பட்டார். ஆனாலும் இன்றைக்கு நாம் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது என்ன என்றால், கண்ணீரோடு கூட இருந்தாலும் கண்ணீரானாலும் கர்த்தரை விடாமல் இருக்க வேண்டும் என்பதே. ஆமன் பறந்தவர்களே, நம்முடைய ஊழியத்தில் அநேக நாட்களில் அநேக பாதைகளில் கண்ணீரும் வேதனைகளும் ஒரு விதமான சொல்ல முடியாத துயரத்தோடும் கூட இருக்கின்றோம். நம்முடைய சுவிசேஷம் அறிவிக்க முடியாமல், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ளாமல். ஆனாலும் இவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, எந்த சோதனைகள் இருந்தாலும் நாம் கர்த்தரையே சேவிக்க வேண்டும் என்பது. அமன் பார்ந்தவர்களே, நாம் அவரையே சேவிப்போமா எந்த நிலையிலும். God bless you.